இரவின் அமைதியில ஒரு சின்ன கதை கேட்கலாமா? இது வெறும் கதை இல்ல, வாழ்க்கைக்கான ஒரு பாடம். ஒரு ஊர்ல ஒரு சிற்பி இருந்த. அவரு செய்கிற சிலைகள் எல்லாமே உயிர் இருக்க மாதிரி அவ்வளவு தத்ரூபமா இருக்கும். அந்த ஊர் ராஜாவே அவரோட ரசிகர். ஒரு நாள் ராஜா அந்த சிற்பியை கூப்பிட்டு, எனக்கு ஒரு சிலை வேணும், ஆனா அது சாதாரண சிலையா இருக்கக்கூடாது, நம்பிக்கை அப்படிங்கிற உணர்வுக்கு உயிர் கொடுத்த மாதிரி ஒரு சிலை வேணும்னு சொன்னாரு. சிற்பிக்கு ஒரே குழப்பம். நம்பிக்கையா? அதுக்கு எப்படி உருவம் கொடுக்கிறது? பல நாள் யோசிச்சாரு. அவருக்கு எதுவுமே தோணல. நாட்கள் வாரங்களாச்சு, வாரங்கள் மாதங்களாச்சு. அவரோட தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சது. நம்மால இது முடியாது போலன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு ராத்திரி மனசு பாரமா இருந்ததால காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரு பெரிய புயல், மழை, இடி, மின்னல்னு ஒரே அமளி துமளி. ஒரு பெரிய மரம் வேரோட சாஞ்சு விழுந்துருச்சு. சிற்பி ஒரு பாறைக்கு அடியில ஒதுங்கி நின்னாரு. மறுநாள் காலையில புயல் ஓய்ஞ்சு சூரியன் மெதுவா எட்டி பாக்குது. சிற்பி அந்த இடத்த பார்த்தாரு. நேத்து ராத்திரி புயல்ல சாஞ்சு போன அந்த பெரிய மரத்துக்கு அடியில இருந்து ஒரு சின்னஞ்சிறு செடி அந்த மரத்தோட பாரத்தை எல்லாம் தள்ளிக்கிட்டு சூரியனை நோக்கி மெதுவா முளைச்சு வந்துட்டு இருந்துச்சு. அந்த காட்சியை பார்த்ததும் சிற்பிக்கு உடம்பு சிலிர்த்து போச்சு. அவருக்குள்ள ஆஹா, இதுதான் நம்பிக்கைன்னு கத்துனாரு. நேத்து ராத்திரி அவ்வளவு பெரிய புயல், இடி, மழை, மேல ஒரு பெரிய மரமே விழுந்து கிடக்கு. ஆனா அந்த சின்ன செடி நம்மால வெளியே வர முடியும், சூரியனை பார்க்க முடியும்னு நம்புச்சு. அதுதான் அதோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட அது கொஞ்சம் கொஞ்சமா விடாமுயற்சி செஞ்சு வெளியே வந்திருக்கு. அந்த சின்ன செடியோட தன்னம்பிக்கை அந்த பெரிய மரத்தையே தூக்கி எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. சிற்பி வேக வேகமா தன்னோட இடத்துக்கு ஓடினாரு. ஒரு பெரிய பாறை எடுத்தாரு. அதுல ஒரு பெரிய பாறாங்கல்லுக்கு அடியில இருந்து ஒரு சின்ன பூ அந்த பாறையையே பிளந்துகிட்டு வெளியே வர்ற மாதிரி ஒரு சிலையை வடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த பூவோட முகத்துல அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை, அவ்வளவு ஒரு பிரகாசம். அந்த சிலையை ராஜா முன்னாடி கொண்டு போய் வச்சாரு. ராஜா அதை பார்த்துட்டு மெய் மறந்து நின்னாரு. அற்புதம், இதை விட அழகா நம்பிக்கையை யாரும் சொல்லிட முடியாதுன்னு பாராட்டினாரு. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான். பிரச்சனைகள்ங்கிற புயல் நம்மளை சுத்தி அடிக்கலாம், தோல்விங்கிற மரம் நம்ம மேல விழுந்து அழுத்தலாம். ஆனா அந்த சின்ன செடி மாதிரி நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை மட்டும் நாம விட்டுறவே கூடாது. நம்ம மேல நாம வைக்கிற தன்னம்பிக்கை தான் நம்மளோட பெரிய பலம். கொஞ்சம் கொஞ்சமா செய்யற விடாமுயற்சி தான் நம்மளை வெற்றிக்கு கூட்டிட்டு போகும். எவ்வளவு பெரிய இருள் சூழ்ந்தாலும் விடியல்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. நம்பிக்கை, அதுதான் வாழ்க்கை.